அந்த சுந்தரன் சிவன் அல்ல, சாமானிய மானிடன்தான். வீரர்களே, செல்லுங்கள், அந்த சுந்தரனை தேடுங்கள். இருவரும் எங்கு தென்பட்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள். அருணாசுரா, வீரர்களோடு நாமும் செல்ல வேண்டும். அவர்களை பார்த்த மறுகணம் சுந்தரன் மீது முதல் தாக்குதலை நானே நடத்துவேன். சக்தி வாய்ந்த என் ஆயுதத்தைக் கொண்டு. சுந்தரன் சாமானியனோ சிவத்துவமற்ற சிவனோ, எனது அஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, கொடியது, அவனை அழிக்க வல்லது. எதற்கு தாமதம் குருதேவா? உடனே புறப்படுவோம், விரைந்து சென்று தேடுவோம். இறுதியாக உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், பிடிவாதத்தை துறந்து விடுங்கள். சிவனையும் சக்தியையும் இணைய விடுங்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்த மகிழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மன்னிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. நான் மீனாட்சியின் அன்னை ஆவேன். உங்கள் அனைவரின் பாவத்தையும் மன்னிக்கும்படி மீனாட்சியிடம் நான் சென்று கூறுகிறேன். என் பாதையை விட்டு விலகு. தாங்கள் ஒரு வேதனை யாதென்று கூறுங்கள். மகாதேவா, சுந்தரன் என்ற ஒருவனை நான் காதலித்தேன். ஆனால் அவன் அஞ்சி நடுங்கி தப்பி தோடிவிட்டான். என்னை பிரிந்து சென்று விட்டான். அவன் மீது நம்பிக்கை கொண்டு நான் எனது தந்தை, அசுரமாதா, அசுர குரு அனைவர் வெறுப்பை சம்பாதித்து விட்டேன். சுந்தரன் எனக்கு துரோகம் செய்து விட்டான். நான் என்ன செய்வது? தாங்களே கூறுங்கள். இதற்கு ஒரு தீர்வு தாருங்கள். தங்கள் மனதிடம் கேளுங்கள். சுந்தரன் தங்களை ஏமாற்றிச் சென்றிருக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா? நான் இருக்கையில் தங்களுக்கு ஏதும் நேராது. இல்லை சுந்தரா, என் மீது ஆணை. இல்லை, அவன் சென்றிருக்க வாய்ப்பில்லை. சுந்தரன் எனக்கு துரோகம் செய்திருக்க மாட்டான். ஆனால் அந்த பாலகன் என்னிடம் அவ்வாறுதானே கூறினான். எனக்கு ஏதும் விளங்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். அத்தகைய சங்கடம் யாது? என் தந்தை என் மீது அன்பு வைத்திருக்கிறார். நானே அவர் கௌரவம். ஆனால் அவர் விரோதியாக மாறிவிட்டேன். எந்த மகள் சிறு வயதிலிருந்து இதுநாள் வரை அவர் பேச்சை கேட்டாளோ, விருப்பத்தை நிறைவேற்றினாளோ, அந்த மகள் இன்று அவர் தேர்ந்தெடுத்த வாயுவை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள். அன்பு வைத்த தந்தை இன்று என் மீது விரோதம் கொண்டு இன்று எனக்கு மரண தண்டனை தந்து விட்டார். நாளை சூரிய உதயம் எனக்கு மரண தண்டனையை அவர் வழங்கப் போகிறார். ஜனனத்திற்கு காரணமான தந்தை என்றும் அக்குழந்தையின் மரணத்திற்கு காரணமாக மாட்டார். ஒருவேளை எந்த உறவை தாங்கள் உண்மை என்று கருதுகின்றீர்களோ அவ்வுறவு பொய்யாகலாம். பொய்யாகவா? கூறு அருணாசுரா, நீ எனது சவாலை ஏற்க தயாராக இருக்கிறாயா? அவள் வார்த்தை ஜாலத்தில் சிக்க வேண்டிய அவசியமில்லை அருணாசுரா. அவள் நிபந்தனையை நீ ஏற்காதே. எனக்கு என் சிவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் என் புதல்வியை காப்பாற்ற நிச்சயம் வருவார். ஆனால் உனக்கு உன் பலத்தின் மீது நம்பிக்கை உள்ளதா? உன்னால் மீனாட்சிக்கு மரண தண்டனை வழங்க முடியும் என்று நம்புகிறாயா? அந்த நம்பிக்கை இருந்தால் எனது நிபந்தனையை ஏற்றுக்கொள் அருணாசுரா. கூறு அருணாசுரா, என் சவாலை ஏற்பாயா மாட்டாயா? அவள் நிபந்தனையை நீ ஏற்காதே. அருணாசுரா, உன்னை ஏமாற்ற பார்க்கிறாள். ஆம் அசுர அரசே, நீ அவள் பேச்சை கேட்காதே. அந்த தாசி காஞ்சனமாலா தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் என்றாள். வல்லமை பொருந்தியவர் என்றாள். அசுர அரசர் அருணாசுரர் என் தந்தை இல்லை என்றால் பிறகு யார் என் தந்தை? எதன் ஆதாரத்தில்
தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவை பொய் என்று கூறுவீர்கள்? நான் வினா எழுப்பினேன் தேவி. பெற்றெடுத்த தந்தையே பிள்ளையின் மரணத்திற்கு காரணம் என்றால் அவன் தந்தையா? அதுவும் தங்களைப் போன்ற மகளை பிள்ளையை கொல்ல தந்தை முயன்றிடுவாரா? அவ்வுண்மையை என்னால் ஏற்றிட இயலவில்லை. எனக்கு விளங்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூறுங்கள். இந்த காராகிரகத்தின் இறுதி அறையில் ஓர் நபர் அடைப்பட்டிருக்கிறார். உடனே சென்று அவரை சந்தியுங்கள். தங்கள் வாழ்வின் அனைத்து ரகசியங்களும் அவர் வாயிலாக விலகிவிடும். செல்லுங்கள். நம சிவாய. மௌனமாக இருங்கள். அறிய மாட்டீர்களா? அசுர அரசரின் காராகிரகத்தில் சிவநாமம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காஞ்சனமாலா, நடப்பவை அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம். அனைத்தையும் எண்ணி நீ கொண்டாடலாம். ஆனால் உண்மை இதுதான். அந்த சுந்தரன் ஒரு சாமானிய மானிடன்தான். அவன் சிவனாக இருந்தால் அவன் தன் சக்தியை விடுத்து என்றும் சென்றிருக்க மாட்டான். அவனது அச்சம் நமக்கொன்றை எடுத்துரைக்கிறது. நீ கூறியது போல் அவன் சிவனும் அல்ல. அவன் இங்கு வந்தது சிவத்துவத்தை தேடியும் அல்ல. இன்று இரவு முழுவதும் உனது மகள் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் அவளது சிவன் இங்கு வரப்போவதில்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உதயமான மறுகணம் உனது மகள் உனது கண் முன்னிலையில் மரணத்தை அடையப் போகிறாள். செல், இன்று இரவு முழுவதும் உன் மகளுடன் சென்று இரு. ஆனால் தவறியும் மீனாட்சி உனது மகள் என்ற உண்மையை கூறிவிடாதே. அவ்வாறு கூறினால் பிறகு மகளுக்கு முன்பாக உன் கணவனை நீ இழப்பாய். நாளை சூரியன் உதயமான பிறகும் கூட மீனாட்சியை கொல்ல இயலாவிட்டால்? அப்படியா? மீனாட்சியை என்னிடமிருந்து யார் காப்பாற்ற வருவார்கள்? எனது சிவன் அவருடைய பக்தர்களை நிச்சயம் காப்பாற்றுவார். பக்தர்களை காப்பாற்றுபவர் தன் சக்தியை காப்பாற்ற மாட்டாரா? ஆனால் நீ நாளை உதயம் மீனாட்சியை கொல்ல இயலாவிட்டால் பிறகு என்ன செய்வாய்? எதுவாயினும் சரி. அவ்வாறென்றால் நமக்குள் ஒரு சவால். நீ சொன்னபடி மீனாட்சியை நாளை காலை கொல்ல இயலாவிட்டால், மீனாட்சி நாளை உயிர் பிழைத்து விட்டால், அவள் என் புதல்வி என்ற உண்மையை அவளிடம் நீ கூற வேண்டும். பிறந்ததிலிருந்து இன்று வரை நடந்தது அனைத்தையும் கூற வேண்டும். கூறு. எனது சவாலை நீ ஏற்கிறாயா? என்ன பிதற்றுகிறாய் நீ? அசுர அரசன் ஏன் முன் பேச்சை கேட்க வேண்டும்? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சிவாய. என்ன ஆயிற்று தேவி? மகாதேவா, தாங்களா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சிவன் அனைவருக்கும் சொந்தம். அனைவர் அழைப்பையும் ஏற்பார். உண்மையே.